தத்துவங்கள் பரிணமித்து வருகிறது அப்படின்னு பார்த்தோம். அது அந்த குணங்கள் எல்லாம் 3 குணங்களும் உண்டு. அந்த 3 குணங்கள்ல அது ஒவ்வொரு நேரத்துல ஒரு குணம் மேலிடும் போது 2 குணம் கீழே இருக்கக்கூடியதாக இருக்கும். அப்படிப்பட்ட அந்த பிரகிருதி மாயை அதிலிருந்து வந்த அந்த தத்துவங்கள், அதுக்கு பேரு என்னன்னா குண சரீரம் என்பதாக. குண சரீரம், குண தத்துவங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த மூல பிரகிருதி என்ன, அந்த மூல பிரகிருதி அதோட இந்த வித்யா தத்துவங்கள் 7 அப்பதான் பார்த்துட்டோம். இது இந்த பிரகிருதின்றது வெளிப்படாது. முக்குண வடிவம், 3 குணம், சாத்வீகம், ரஜோ, தாமதம், 3 குணங்களை வெளிப்படாம பிறகு வெளிப்படும் போது என்னவா வருது? தத்துவங்களா வருது. இந்த தத்துவங்கள் எல்லாம் இந்த ஆன்மாவோட சேருது. இந்த குண தத்துவங்கள் தான் குண சரீரம். அதுலதான் இந்த அந்தக்கரணம் ஒண்ணு இருக்கு பாருங்க, சித்தம் என்று சொல்லக்கூடிய அந்தக்கரணம். இந்த சித்தம் தான் மேலும் 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 சிந்திக்க வைக்கிறது, இந்த ஆன்மாவை சிந்திக்க வைக்கிறது. அதனால இந்த குண சரீரத்துக்கு மனோமய கோஷம் என்று சொல்லக்கூடியது. அப்ப முதல்ல காரண சரீரம் ஆனந்தமய கோஷம், அடுத்து கஞ்சுக சரீரம் விஞ்ஞானமய கோஷம், அடுத்து குண சரீரம் மனோமய கோஷம். இப்ப இந்த 3ஐயும் சேர்த்து ஒன்னா சேர்த்து பரசரீரம், பரம்னா அதிசூட்சுமம் என்று பொருள், மிகு நுண்ணுடம்பு என்று பொருள். பரம், பரசரீரம் என்றால் அதிசூட்சுமம். அப்ப அதிசூட்சுமம்னா இதை விட சூட்சுமம்னு ஒண்ணு வரப்போகுது. அதிசூட்சுமம், பரம் என்றால் அதிசூட்சுமம், அதாவது மிகு நுண் உடம்பு. இந்த மிகு நுண் உடம்பை இந்த ஆன்மா பெற்றதனால் ஒரு பொருள் அத பார்க்கணும், கேட்கணும் அல்லது அனுபவிக்கணும் அப்படின்றது அந்த விருப்பம். அப்புறம் அறிவதற்குரிய ஞானம், அதுதான் அங்க உட்கார்ந்து கிடக்குது. அப்ப இதெல்லாம் அங்க அதுக்கு தகுதி பெறுது. பார்க்க வேண்டும் என்ற ஒரு விருப்பம், அனுபவிக்க வேண்டும் என்ற விருப்பம், அதுதான் நமக்கு வித்தை, அராகம், அது கிரியை, கலை, இப்படியெல்லாம் இங்க ஆன்மாவுக்கு அந்த தகுதியை உண்டாக்குகிறது. ஆனா தகுதியை உண்டாக்கிட்டு இன்னும் செயல்படல. அதிசூட்சுமம் தகுதியை உண்டாக்கிட்டு ஆனா செயல்பாடுன்னு வரல. அப்ப செயல்பாடுக்கு இன்னும் 2 சரீரம் வரணும், வந்தா தான் செயல்பாடுங்க. எவ்வளவு ஒரு நுணுக்கம் இருக்கு பாருங்களேன். இப்ப இந்த 3 எது அதிசூட்சமமான சரீரம் 3 சேர்ந்தது. காரண சரீரம், கஞ்சுக சரீரம், குண சரீரம். இது மிகு நுண்ணுடம்பு என்று அழைக்கப்படும். அடுத்தாப்புல இதுக்கு அடுத்த ஒரு சரீரம் என்பது சூட்சும சரீரம். இந்த சூட்சும சரீரம்ன்றதே நமக்கு ஓரளவுக்கு தெரியும் எல்லாருக்கும். புரி அட்ட காயம் என்று சொல்லக்கூடியது. அதாவது இந்த பிரகிருதி மாயையில தோன்றக்கூடிய பூதாதி அகங்காரத்திலிருந்து வரக்கூடிய 5 தன்மாத்திரைகள், 5 பூதங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதுல இருந்து தோன்றக்கூடிய மொத்தம் பிரகிருதி மாயத்தோட 24 அப்படின்லாம் பார்த்தோம். இப்ப இதுல 8 தத்துவங்கள். அந்த 8 தத்துவங்கள் என்ன அப்படின்னா ஓசை, ஊறு, ஒளி, சுவை, நாற்றம். இது 5 தன்மாத்திரைகள். அதாவது காரணபூதம், சூட்சும பூதம் என்று சொல்லக்கூடிய 5 தன்மாத்திரைகள். இதனோடு ஒரு 3 மட்டும்தான். என்னெல்லாம் அப்படின்னா, ஏன்னா சித்தம்ன்றது அங்க பரசரீரமா போயிருது. அப்ப அந்த சித்தத்தை விட்டுட்டு மனம், புத்தி, அகங்காரம். அப்ப அதுல ஒரு 5, இந்த அந்தக்கரணங்கள்ல 3, சித்தத்தை விட்டுறணும் 3. அப்ப 8 வந்துட்டா, இந்த 8ம் சேர்ந்தது சூட்சும சரீரம். அது அதிசூட்சும சரீரம், இது சூட்சும சரீரம். இந்த சூட்சும சரீரம்தான் புரி அட்டகாயம் என்று சொல்லக்கூடியது. இந்த புரியட்ட காயமாகிய சூட்சும சரீரம் பிராணன்
என்று சொல்லக்கூடிய அந்த வாயுவால் இயக்கப்படுகிறது. அதனால் இது பிராணமய கோஷம் என்று சொல்லக்கூடியது. பிராணமய கோஷம் என்பதாக. அடுத்தாப்புல வெளியே இருக்கிற சரீரம் தூல சரீரம். இது போக மிச்சம் இருக்கிறது ஒரு 15 தத்துவங்கள். அது நமக்கே தெரியும். ஞானேந்திரியங்கள், கண்மேந்திரியங்கள், இந்த தூல பூதங்கள், அது ஒரு 15 தத்துவங்கள். அந்த 15 தத்துவங்கள் மட்டும் இல்ல, தாத்துவீகங்கள் ஒரு 60ன்னு பார்த்தோம் முதலையே. அப்ப 15 + 60 75 தத்துவங்கள் சேர்த்து. அதுதான் தூல சரீரம். இது அன்னமய கோஷம் என்று அழைக்கப்படுகிறது. இப்ப 5 உடம்பு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். காரண சரீரம், அது ஆனந்தமய கோஷம். கஞ்சுக சரீரம், அது விஞ்ஞானமய கோஷம். குண சரீரம், அது மனோமய கோஷம். சூட்சும சரீரம், அது பிராணமய கோஷம். தூல சரீரம் அன்னமய கோஷம் என்பதாக. இப்ப ஆன்மா நம்ம 5 நிலைகள் பார்த்தோம். அவத்தைகள்னு படிச்சோம். எதெல்லாம் நனவு நிலைன்னு முதல்ல படிச்சோம். இந்த நனவு நிலையில 5 சரீரமும் பொருந்தி நிக்குமா? எதோட? உயிரோட பொருந்தி நிற்கும். 5 சரீரமும் பொருந்தி நின்று விழிப்பு நிலையில் இருக்கும். அப்புறம் ஒரு கனவு நிலை வரும்போது தூல சரீரம் பார்த்தோமா, ஒரு 15 தத்துவம் பிளஸ் 60 தாத்வீகங்கள். அதெல்லாம் கொஞ்சம் அப்படி நீங்கி நிற்கும். அப்ப மற்ற 4 இருக்கும். என்னெல்லாம்? ஆனந்தமயம் இருக்கும், விஞ்ஞானமயம் இருக்கும், மனோமயம் இருக்கும், பிராணமயம். மற்ற 4 இருக்கும். இது கனவு நிலையில வரக்கூடியது. அப்புறம் உறக்க நிலை. நனவு, கனவு, உறக்கம். இந்த உறக்க நிலையில இதுல வரக்கூடிய அந்த சூட்சும சரீரம் இருக்கு பாருங்க, அதையும் கொஞ்சம் நீக்கிட்டு இங்க காரணம், கஞ்சுகம், குணம் 3 மட்டுமே பொருந்தி இருக்கும். யார் கூட? புருடனோடு, ஆன்மாவோடு உறக்க நிலையில. அடுத்து பேருறக்கம் என்று சொல்லக்கூடிய அதுல குணசரீரத்தில் அப்படியே நீங்கி, குணசரீரம் அப்ப நீங்கி காரணம், கஞ்சுகம் 2 சரீரங்களோடு இப்போது இருக்கும் இந்த ஆன்மா. அடுத்து உயிர்ப்பு அடங்கல். இந்த நேரத்துல காரண சரீரம் ஒன்றோடு மட்டும் தொடர்புற்று இருக்கும். இப்போ கேவல நிலையில உடம்பு எதுவுமே கிடையாது. சகல நிலை, அதுக்கு அடுத்து வரக்கூடிய சகல நிலையில தான் முதல்ல காரண சரீரம், அப்புறம் கஞ்சுக சரீரம், ஒன்னொன்னா கொண்டு வந்து சாமி சேர்க்கிறார். 5 வகையான உடம்புகளை சேர்க்கிறார். இப்ப அந்த 5 வகையான உடம்புலையும் என்னென்ன கருவிகள், அதாவது இந்த தத்துவங்கள், தாத்துவீகங்கள் எப்படி சேர்ந்து இருக்கிறது அப்படின்றத இப்ப பார்த்துட்டோம். இந்த 5 உடம்பையும் முதல்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா யாரையோ படிக்கல, நம்மளை பத்தி ஒரு பாடம் தான் படிக்கிறோம், வேற ஒண்ணும் இல்லை. அதுல இப்போ வித்யாதத்துவம் என்று சொல்லக்கூடிய 7 தத்துவங்கள், இது உயிர்களாகிய நமக்கு ஞானத்தை விளைவிக்க கூடியதான ஒன்று. வித்தை என்று சொல்ல, ஏன்னா அறிவுதான் முழுக்க அங்க மூடப்பட்டு இருக்கு அனவமலத்தோடு. அந்த அறியாமை முழுக்க நீங்கி அறிவான உயிர் அறியாமையோடு கூடியிருக்கிறது. அறியாமை நீக்கம் பெற்று இந்த உயிருக்கு விளக்கம் தருவதற்காக வந்த வித்யா தத்துவங்கள், உயிரின் அறிவை விளக்க வந்த தத்துவங்கள். அப்படி பார்த்தாலுமே இந்த வித்தியாசங்கள் சேர்ந்த உடனே உயிருக்கு விளக்கம் வந்துடாது. இறைவனுடைய ஆற்றல் எங்க இருந்து வருது? அங்க இருந்து வருது, சுத்த தத்துவத்திலிருந்து. அதுதான் செலுத்தக்கூடியது, பிரேரகம் என்று சொல்லக்கூடியது. அது இங்க உட்கார்ந்துதான் இத ஆக்டிவேஷன் கொடுக்கக்கூடியதாக இருக்கு. ஆனாலும் கூட இந்த தத்துவங்கள் சேரும் போதுதான் உயிருக்கு ஓரளவு, இது ஏகதேச விளக்கம் தான், முழுமையான விளக்கம் என்பது கிடையாது. இந்த பிரகிருதி மாயையை செலுத்தும் போது இறைவன் டைரக்டா செலுத்தல, அவருடைய செயல்பாடு கிடையாது. ஸ்ரீகண்ட ருத்ரர், அந்த ருத்ரர்களில் மேலான உள்ள ஸ்ரீகண்ட ருத்ரர் மூலமாக காரியப்படுத்தினார். இப்ப இந்த வித்யா தத்துவங்கள், அசுத்த மாயையிலிருந்து பெறப்படக்கூடியதான வித்யா தத்துவங்கள், இதை செயல்படுத்தும் போது இந்த வித்யேஸ்வரர் என்று சொல்லக்கூடியவர்களில் தலை சிறந்தவரான அனந்தேஸ்வரர், அவரை அதிர்த்து நின்று அவர் மூலமாக இங்கே செயல்படுத்துகிறார்.
இறைவனுடைய இதுலதான் ஆணையின் கீழ்தான். இவங்களா தனியா செய்யறதுக்கு இவங்களுக்கு அதிகாரம் கிடையாது. அப்ப இறைவனுடைய ஆணையின் வண்ணமாக செயல்படுத்துகிறார்கள். அப்படி செயல்படுத்தும் போது மாயை, அசுத்த மாயை என்ற ஒரு பகுதி, அதிலிருந்து பெறப்பட்ட காலம், அப்புறம் அந்த அஸ்தமாயிலிருந்து பெறப்பட்ட நியதி, அப்புறம் அஸ்தமாயிலிருந்து பெறப்பட்ட கலை, கலையிலிருந்து பெறப்பட்ட வித்தை, வித்தையிலிருந்து பெறப்பட்ட அராகம். இது எல்லாம் சேர்ந்தது புருடன். மேல அசுத்தமாயை இருக்கு, கீழே புருடன் இருக்கு. இந்த பஞ்ச 5 கஞ்சுகம் 5 சட்டையை போட்ட புருடன். அப்புறம் அங்க இது ஒண்ணு 6, அங்க ஒண்ணு 7. 7ம் வித்யா தத்துவங்கள் என்றும் இங்கே கூறப்படக்கூடிய வித்யேஸ்வரரால் இங்கே செலுத்துவதால் இது வித்யேஸ்வரர்ல தலை சிறந்தவரான அனந்தேஸ்வரர் அவருடைய, அதாவது இறைவனுடைய எவல் வழியாக அனந்தேஸ்வரரால் இங்கே தோற்றுவிக்கவும் ஒடுக்கவும் செய்யப்படுவதால் இது வித்யாதத்துவம் என்றும் அழைக்கப்படுகிறது. இன்னொரு காரணம், இந்த வித்தைன்றது அறிவு, ஆன்மாவுடைய அறிவிச்ச செயல்கள் இங்க இருந்துதான் இது இந்த கருவிகள் மூலமாக தான் கொஞ்சமாவது செயல்பட ஆரம்பிக்குது அந்த கருவிகள். அதனாலேயும் இது வித்யாதத்துவம் என்று சொல்லப்படக்கூடியது. இதுதான் உயிர்களுக்கு நுகர்வோ, நுகர்தல்னா நுகர்தல் அப்படின்னா அனுபவப்படுது. போ சயித்திரு காண்டம், போ சயித்திரு நுகர்வோனாம் தன்மை. இந்த வித்யா தத்துவங்கள் சேர்ந்த மாத்திரத்தில் இந்த கருவிகளோடு கூடி வைக்க போகும்போது இந்த உயிர்களுக்கு அனுபவிக்கும் தன்மை. எதை அனுபவிக்கிறதுக்கு? உலக பொருளைத்தான். வெளி நோக்கி செல்வதற்குத்தான் இங்க அதிகாரம் தரப்படுகிறது. வெளிநோக்கியதான ஒன்று, அதுதான் இங்க போகம். அந்த போகத்தை, போகம்ன்றது அங்க அனுபவிக்கிற அந்த விடயங்கள் தத்துவம். இந்த போக்கியம், போ சயித்திரு அப்படின்னு நுகர்வோனான் தன்மை. அப்ப அனுபவிக்குது. நுகர்தல் என்ற ஒரு அனுபவம் இப்ப இந்த ஆன்மாவுக்கு வரக்கூடியதாக இருக்கிறது. இது எல்லாம் இந்த வித்யாதத்துவம் என்று சொல்லக்கூடியதான ஒன்று. அதுலயும் இந்த காலம் என்பது இந்த காலத்துல இது நடக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியதான அந்த நேரத்தில் நியதி என்பது அந்த ஆன்மா இதனை அனுபவிக்க வேண்டும் என்ற நிலையிலே இப்படியெல்லாம் எவ்வளவு அழகா அமைச்சு வச்சிருக்காங்க பாருங்க. அது நமக்கு இவர் ரொம்ப அழகா சிவபிரகாசத்திலேயே ரொம்ப அழகா அது சொல்லப்படக்கூடியதாக இருக்குது. ஒவ்வொன்னுடைய இதை சொல்லும்போது 39வது பாட்டிலேயே இந்த ஆன்ம அறிவு விளங்கும் முறை, கலை, வித்தைகளின் தொழில் அப்படின்னு அந்த பாடல்லையே அழகா கொடுத்திருக்கார். அப்புறம் 40வது பாடத்திலையும் பாடல்லையும் ரொம்ப அழகா சொல்றாரு. அதாவது இத்தகைமை இறை அருளால், இறைவனுடைய அருள் சக்தி தான் வந்து செயல்படுத்த வருது. உயிர் அறியும் அறிவுக்கு ஈடாக வாடாதே ஈரிரண்டின் உரைத்த வித்தை முதல் ஐவரான், வித்தை முதல் ஐவரான் விலங்கு ஞானம் மேவியிடும் என உரைப்பர். அசுத்தமாயை வைத்த கலைதான் மூலமலம் சிறிதே நீக்கி. இந்த கலை என்பதுதான் இங்கே கலா தத்துவம் என்று சொல்லக்கூடிய கிரியை ஆற்றல். அது அப்படியே சிறிதே மூலமலத்தை அப்படியே சிறிதே நீக்கி மறுவும் வகை தெரிவிக்கும் வாயில்களின் பயனை புத்தி தர வித்தை இடை நின்று அறிவை உயிர்க்கு பொருந்தியிடும் வகை புணரும். புனித சக்தி புணர்ந்தே. இதுக்கெல்லாம் காரணம் இந்த கருவிகள் மட்டும் இல்ல, உயிருடைய அறிவில இது சேர்ந்த இந்த கருவிகளை சாமி சேர்க்கிறார். இது கருவிகள் ஜடம், ஆன்மா ஒண்ணும் தெரியாம உட்கார்ந்து கிடக்கு அறியாமையில. அப்ப இது போய் அதை சேருமா, அல்லது இந்த ஆன்மா போய் அதை எடுக்குமானா ரெண்டும் கிடையாது. அப்ப சேர்க்கிறது யாரு? சுவாமி தான். இந்த கருவிகளை எல்லாம் சாமி அந்தந்த ஆன்மாவுக்கு தேவைப்பட்ட அளவுல சேர்க்கிறார். சேர்க்கிறது மட்டும் இல்ல, அதை தொழிற்படுத்தவும் செய்யறார். அந்த தொழிற்படுத்துதல் அப்படின்றதுதான் இதுல மேலான ஒன்று. அந்த ஆணவ மலத்தை சிலேசா நீக்கி, ஒரு குளம் இருக்கு, அதுல நிறைய அமலையா கிடக்கு, தண்ணியே வெளியே தெரியல. முதல்ல ஒரு கல் எடுத்து அதுல போட்ட உடனே அந்த கல் போட்ட இடத்துல லேசா தண்ணி தெரியுது பாருங்க. அதே போல இப்ப இந்த இடத்துல எல்லாம் சுத்த தத்துவங்கள், அதிலிருந்து பெறப்படக்கூடிய கலைகள், அத நிவர்த்தி கலை,
பிரதிஷ்டா கலை, வித்யா கலை, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிடணும். அடுத்த இதுல வரும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிடுவோம். சரியா? ஆனா இப்ப நம்ம பார்த்தது அஸ்தமாயையின் தத்துவங்களான இந்த வித்யா தத்துவங்கள் என்று சொல்லக்கூடியது. அதுல இந்த உயிர்களுக்கு பெறப்படக்கூடிய உடம்புகள், அந்த உடம்புகளையும் இப்ப நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆகா இந்த தத்துவங்கள்லாம் சேர்ந்து இந்த உடம்புகள் வந்தது அப்படின்றதையும் நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த ஆன்மாவுடைய ஞான சக்தியை கொஞ்சம் விளக்கி இந்த ஆன்மாவை அந்த போகத்தில் கொஞ்சம் அப்படி செலுத்துதல், இது எல்லாமே இந்த வித்யா தத்துவத்துடைய தொழிலாக அமைந்து உள்ளது. இந்த 39வது பாட்டுல அழகா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அராகம், நியதி, காலம் நம்ம அப்பதே பார்த்துட்டோம். அத சிவப்பிரகாச நூல் வழியாக இப்ப பார்க்கிறோம். பேசரிய அராகம், சொல்லுவதற்கு அரிதான இந்த அராக தத்துவம் தான் இந்த உயிர்களுக்கு கண்மத்துக்கு ஈடாக நாம என்ன வினை முன் செஞ்சோமோ அந்த கண்மத்துக்கு ஈடாக நம்முடைய விருப்பமும் அப்படியே செல்லக்கூடியதாகும். இப்ப ஒரு சிலர் நல்ல ஞான செய்திகளை கேட்பதிலும் அதிலே திளைத்திருப்பதிலும் படிப்பதிலும் கோவிலுக்கு செல்வது இப்படி இருக்கிறாங்கன்னா முச்சை தவம். அவர்கள் முன்னாடி பிறவியிலேயே நல்ல ஒரு செயல்களை செய்து நல்ல தவத்தை ஈட்டியவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த பிறவியில இன்னும் கொஞ்சம் மேலான அதுக்குரிய வாய்ப்புகள். என்ன வாய்ப்பு? நூல்கள் கற்பதற்கு, மேலும் மேலும் நூல்கள் கற்பதற்கு. இதெல்லாம் இந்த தத்துவத்துலதான் வந்து நிக்குது நமக்கு. அதத்தான் இங்க அராகம்னா விருப்பம். எதுல விருப்பம் வருதோ அங்கதான் நம்ம போவோம். எங்க போகணும், எதை செய்யணும்னு விருப்பம் வருதோ அப்ப அந்த விருப்பத்துக்கு காரணம் நாம செய்த முச்சை வினைதான். அதுதான் பேசரிய அராகம். இந்த உயிர்களுக்கு கண்மத்துக்கு ஈடாக, அதுல அழகா கொடுத்துறாக்க, நாம செஞ்ச கண்மத்துக்கு ஈடாகத்தான் பெற்ற அதனில் ஆசைதனை பெருகுவிக்கும். ரகம்னா விருப்பம் தானே. அப்ப அந்த வினைக்கு ஏற்றாற் போல இதை செய்ய வேண்டும் என்று அந்த ஆசைதனை பெருகுவிக்கும். நியதி நேசமிகும் அரசர் தரும் ஆணை செய்தி செய்தவரை துய்ப்பிக்கும் செய்தி போல. யாருக்கு என்ன பலன் கிடைக்க வேண்டுமோ எந்த காலத்தில் அதை அப்படியே கொண்டு வந்து அந்த நேரத்துல, அதான் நியதி என்று. இந்த நியதி தத்துவம் மேலான ஒன்று. அந்தந்த காலத்துல நமக்கு போக நிகழ்ச்சியை தருதல் அப்படின்றது முச்சை வினையின் காரணமாக இந்த இந்த பிறவியில இந்த நேரத்தில் நமக்கு கொண்டு வந்து அது இறைவன் கொண்டு ஊட்டிடுவார். அதைத்தான் இங்க சொல்லக்கூடியதாக. அடுத்தாப்புல காலம் என்பதாக நேசமுருதம் கண்மம் நிச்சயித்து நிறுத்தும் நிகழ்காலம், கலிக்காலம், எதிர்காலம் என்றே ஓசை தர வரும் காலம், எல்லை, பலம், புதுமை உருவிக்கும். இறை சக்தி உடனா எல்லாத்துக்குமே இறை சக்தி. இறைவனுடைய சக்தி இல்லாம இது எதுவுமே செயல்படாது. இறைவனுடைய கிரியா சக்தி, அந்த சக்தி தான் இங்க ஒவ்வொன்னையும் எத காலத்தை நியதிய அப்படியே செலுத்துது. அந்தந்த ஆன்மாவுக்கு அந்த ஆன்மா செய்த கண்மத்துக்கு ஈடாக அப்படியே கூட்டி வைத்து அதை அனுபவிக்க இங்கே வைக்கிறது. ஒருத்தன் செஞ்ச வினையை இன்னொருத்தன் அனுபவிக்க முடியாது. இது நியதி தத்துவம். அது இந்த காலத்தில் அனுபவிக்க வேண்டும். அது இறந்த காலமாக, நிகழ்காலமாக, எதிர்காலமாக என்று அனுபவிக்கக்கூடிய 3 காலமாக. இது எல்லாமே வினை பயன்களை அனுபவிக்கும் வண்ணமாக. இவ்வளவே அழகா நமக்கு இது எல்லாமே எதுல இருந்து வருது? அசுத்த மாயையின் தத்துவங்களாக. இவைதான் இங்கே வித்யா தத்துவம் என்று சொல்லப்படக்கூடியதாக இருக்கிறது. இந்த வித்யா தத்துவனுடைய பெயரு, அதனுடைய தொழிலு எல்லாமே நமக்கு இதுல அழகா கொடுத்திருக்கிறாரு. அதையும் ஒரு தடவை வாசிட்டு அடுத்தாப்புல போயிடும். காலம், நியதி, கருதும் கலைவித்தை, ஏல அராகம், புருடனே மாயை மாலறவே சொன்னோம் அடைவாக. சொன்ன இவைத்தான் உண்மை, இவை தம் உண்மை உண்ணி உரைக்கும் நாமுற்று. காலம், நியதி, கருதும் கலை, வித்தை, ஏல அராகம், புருடன், மாயை. இது பூராமே என்னது? மாயா தத்துவங்கள், வித்யா தத்துவங்கள் என்று சொல்லக்கூடியது. இது எல்லாமே அப்படி ஒன்னொன்னா எதையெல்லாம் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படின்றத இப்ப பார்த்ததுதான்.
வித்யா தத்துவனுடைய தொழில், எல்லை, பலம், புதுமை எப்போதும் நிச்சயித்தல். அல்லல் தரும் கிரிய ஆன்மாவுக்கு ஒல்லை அறிவு ஆசை ஐம்புலனும் ஆரவரும் காலம் குறியாமயக்கு என்று கொள். இப்ப சொன்ன அந்த தத்துவங்கள்லாம் அப்படியே என்னென்ன செய்துன்றத இந்த பாட்டுல உண்மை விளக்கத்துல நமக்கு மனவாசகம் கிடந்தார் மிக அழகாக எடுத்து சொல்லிவிட்டார். அந்த கால தத்துவத்தை சொல்லும் போது இறந்த காலம் என்பது எல்லை, இவ்வளவு கால எல்லை, நிகழ்காலம் என்பது பல்லமாக, எதிர்காலம் என்பது புதுமையாக, 3 வகையாக அங்கே தொழில்படக்கூடியதாக, நியதி என்பது எப்போதும் நிச்சயித்தலாக, இதை இவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்று நிச்சயிக்கும் வண்ணமாக, கலை என்பது கிரியையாக, வித்தை என்பது அறிவாக, இங்கே அரகம் என்பது விருப்பமாக, அதாவது ஆன்ம அறிவு கொஞ்சம் விளங்கச் செய்தல் என்பதாக, இவையெல்லாம் சேர்ந்ததாக புருடன், இந்த புருட தத்துவம் என்பதாக. இது இது எங்க இருந்து வருது? மாயை. இந்த மாயை தான் மயக்கமும் செய்யும். அதற்கு காரணம் விளக்க வந்த பொருள்தான், உலகப் பொருளை எல்லாம் விளக்க வந்த பொருள்தான். ஆனால் ஆணவமலத்தோடு கூடும்போது அது மயக்கத்தையும் செய்யக்கூடியதாக இருக்கிறது என்பதை இங்கே அசுத்த மாயையின் தத்துவங்களாக, வித்யா தத்துவங்களாக எழும். இப்ப 5 உடம்பு பார்த்துட்டோம். இந்த 5 உடம்பு என்னென்ன தத்துவங்கள் சேர்ந்தது. ஆனா இவை எல்லாம் பாத்தீங்கன்னா அஸ்தமாயை, மாயைனாலே அஸ்தமாயை தான், அதுல இருந்து வர்றதுதான் இந்த வித்யா தத்துவங்கள் 7. அப்புறம் இந்த கலையில இருந்துதான் பிரகிருதி, மூல பிரகிருதி வருது அப்படின்னு பார்த்தோம். அப்ப அது மாயையின் காரியம்னு பார்த்துட்டோம். அப்ப இதுல ஒரு 24, இதுல ஒரு 7, 31 தத்துவங்கள் இவ்வளவு பார்த்தோம். அப்புறம் தாத்துவீகங்கள் 60, இதெல்லாம் பார்த்துட்டோம். அப்ப தூள உடம்பு வரும்போது 15 + 60 75 பார்த்துட்டோம். இது சிற்றுரையில ரொம்ப விரிவாக விளக்கமாகவும் இருக்குது, அதனுடைய செயல்பாடு என்ன அப்படின்றதுலாம். இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு சொல்லியாச்சு. இப்ப இவ்வளவு இருந்தாலும் அஸ்தமாயை, அதனுடைய தத்துவங்கள், அதுல இருந்து பெறப்படக்கூடிய தத்துவங்கள், அஸ்தமாயின் காரியமாகிய பிரகிருதி, அதுல இருந்து பெறக்கூடிய 24 தத்துவங்கள் இவ்வளவு இருந்தாலும் இவை தானாக செயல்படாது. அப்ப செயல்படுத்துதல் எங்கிருந்து அப்படின்னா, சுத்த மாயையை தனக்கு இடமாக கொண்டு இறைவன், இதுக்கு பேரே சிவ தத்துவம் என்று பேர். அந்த சிவ தத்துவம் என்பது இங்க உயிர்களுக்கு விளக்கம் தருவதற்காக இறைவன் சுத்தமான ஒரு பகுதியை தேர்ந்தெடுத்து இங்கே தத்துவங்களாக, அந்த தத்துவத்துலதான் அது யார் வர்றா அப்படின்னா மேலான பரநாதமாக இருக்கும், மேலான பரன் வடிவாக இருக்கும் இறைவன் இங்கே அந்த சிவத்திடமிருந்து பெறக்கூடிய சக்தி, ஆற்றல் சொல்றோம் இல்லையா, விந்துவாக, பரவிந்துவாக வரும் அம்மை சக்தி, ஆற்றல், அதுதான் தத்துவத்துக்குள்ள நுழைவது. அப்படி வரும்போது ஞானமையான பகுதி, ஞானமே வடிவான பகுதி இங்கே நாதம் என்ற பெயரிலே, அதுக்கு சிவம் என்றும் வைத்துக் கொள்ளலாம். நாதம் என்ற பெயரிலே தத்துவத்துக்குள்ள இறங்கி வரும் மேலான அந்த பரன், அதிலிருந்து பெறப்பட்ட இங்கே அம்மை, நாதம், விந்துவாக, சக்தியாக, இந்த சக்தி தான் இங்கே இந்த தத்துவத்துக்குள்ள, அதாவது சிவதத்திற்குள் இறங்கி வருகிறது. இது சுத்த தத்துவம், சுத்தமான பகுதியை தனக்கு இடமாக கொண்டு இங்கே இறங்கி வருகிறது. அப்படி வரும்போது இங்கே ஞானமான பகுதி நாதம் என்றும் சிவம் என்றும் பெயர் பெறுகிறது. இப்ப இதுல இருந்து நம்ம அஸ்தமாயிலிருந்து ஒண்ணுல இருந்து வர்றதெல்லாம் பார்த்தோம். அது பூரா பரிணமித்தல் என்று பார்த்தோம். அந்த பரிணாமமோ ஏகதேச பரிணாமம் என்று பார்த்தோம். ஏகதேசம் தான். அதான், ஏன்னா அஸ்தமாயிலிருந்து ஒரு பகுதி இங்க காலமா வருது, அப்புறம் அந்த அஸ்தமாயிலிருந்து ஒரு பகுதி நியதியா வருது. என்னங்க ஒரு பகுதி வந்துட்டே அப்புறம் என்ன முடிஞ்சு போச்சுலன்னு சொல்லிடக்கூடாது. அதான் ஏகதேசம்னா ஒரு பகுதி தான். அப்ப இன்னொரு பகுதி இங்க நீதியா வருது, இன்னொரு பகுதி இங்க முதல்ல வரும்போது கலையாக, அப்புறம் வித்தையாக, ஆனா கலையிலிருந்து வித்தை, வித்தையிலிருந்து ராகம், இப்படி வருது. இதெல்லாமே பரிணமித்து வருதல் அப்படின்னு பார்த்தோம். ஆனா சுத்த தத்துவத்துல விருத்திப்படுதல் என்பது, பரிணாமம் என்பது முழுமையாக மாறுதல், ஒரு பொருள் வேறு பொருளாக மாறுதல், அதாவது பால் என்ற பொருள் தயிராக மாறுதல், இதெல்லாம் பரிணாமம். ஆனா ஒரு
கொடைன்னு ஒரு பொருள் இருக்கு. இதை மடக்கி உள்ள வச்சிருக்கிறோம். வெயில் அடிக்கும் போதோ மழை பெய்யும் போதோ அதை விரிக்கிறோம். அந்த கொடையுடைய தன்மை எதுவும் மாறல, அந்த நிலைதான் மாறும். முதல்ல ஒடுங்கி இருந்தது விரிங்கிறது, விரிந்து வருகிறது. இதே மாதிரி சர்க்கஸ் கூடாரம் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒரு துணியை மடிச்சு வச்சிருப்போம், இந்த டேபிளுக்கு விரிமா அப்படின்னு சொல்லி டேபிள்ல இப்ப மடிச்சு வச்ச துணி விரிக்கப்படுகிறது. இது விருத்திப்பட்டு வருதல். இப்ப சுத்த தத்துவங்கள் அத்தனையும் ஒன்றிலிருந்து ஒன்று விருத்திப்பட்டு வருகிறது. அது அப்படி இப்ப நாதம் ஞானமே வடிவான பகுதி நாதமாக சிவ தத்துவமாக. அடுத்து கிரியை ஆற்றல். இந்த ஆற்றல் தான் செயல்பட போகுது. எங்க அஸ்தமாயின் தத்துவங்கள் இந்த உயிருக்கு பொருத்தப்பட்டிருக்கு பாருங்க. அப்ப அந்த உயிரோட பொருத்தி வச்சு அதுக்கு ஆக்டிவேஷன் கொடுத்து செய்கிறதெல்லாம் யாருன்னா இந்த சக்தி தத்துவமே, பிந்து. ஆனால் நாத தத்துவம் இல்லாமல் சக்தி தத்துவம் தொழிற்படாது. ஞானம் ஞானத்தோடு கூடி நின்று தொழிற்படும். இதெல்லாம் நம்ம போக போக பெரிய கிளாஸ்ல இன்னும் கொஞ்சம் நல்லாவே படிக்கலாம். இந்த நாதம் இல்லாமல் சக்தி தொழிற்படாது. ஆனால் இந்த நாதம் தொழில்படுமா, சக்தி தொழில்படுமா? சக்தி தான் தொழில்படும், விந்து தான் தொழில்படும். அந்த விந்து டைரக்டா வராது. அங்கிருந்து, அதாவது சுத்த மாயையின் தத்துவங்களிலே இன்னும் 2 தத்துவங்கள் என்ன அப்படின்னா, ஒன்று கலைகள், இன்னொன்று வாக்குகள். கலைகளாக வாக்குகளாக இவைகளும் விருத்திப்பட்டுதான் வருதல். உயிர்களோடு பொருந்தி நின்று உயிர்களுக்கு விளக்கத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு நமக்கு ஒரு விளக்கம் வருதுன்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த வாக்குகளே. அந்த வாக்குகள் 4 வகைதான், ஆனா 5 வகையாக சொல்லப்படுகிறது. ஏன்னா இந்த கலைகள் 5 வகையா இருக்கு. அது அப்பதான் பார்த்தா நிவர்த்தி கலை, பிரதிஷ்டா கலை, வித்யா கலை, சாந்தி கலை, சாந்தி அதீத கலை. ஒவ்வொரு கலையையும் பற்றி கொண்டு இந்த வாக்குகள் இந்த உயிர்களுக்கு விளக்கத்தை தரக்கூடியதாக. இப்படி இந்த எது சுத்த மாயை என்ற பகுதியை பொருந்தி இருந்து இறைவன் அந்த சுத்த மாயையை தன்னுடைய ஞான சக்தியால் இது விரிவடைய அப்படியே நோக்குறான் சுவாமி. பார்த்த மாத்திரத்துல அப்படியே அதனுடைய பகுதி காரியப்பட்டு, அந்த காரியப்படுத்துவது அது காரியப்படுத்துறது எதுக்காக அப்படின்னா உயிர்களுக்காக தான், நமக்காக தான் சுவாமி இவ்வளவு செய்யறார். அப்ப அந்த சுவாமியுடைய முதல் விருத்தி ஞான சக்தி, அந்த முதல் விருத்தி ஞான சக்தி தான் இங்கே சிவ தத்துவம் நாதம் என்று பெயர் பெறுகிறது. அதுக்கப்புறம் அந்த முதல் விருத்தி அந்த சிவ தத்துவத்திலிருந்து ஒரு பகுதி கிரியா சக்தியால் அதை விரிவடையக்கூடியது என்று பார்த்த மாத்திரத்தில் அந்த 2வது விருத்தி ஒண்ணுல இருந்து அப்படியே விருத்திப்பட்டு வரும். அந்த விருத்திப்பட்டு சக்தி விந்து என்று பெயர் பெறுகிறது. இது இந்த இடத்துல சுவாமியுடைய கிரியாசக்தி மட்டும் செயல்படக்கூடிய நிலை, அங்கு ஞானமான பகுதி. இது இந்த கிரியைன்றது இறைவனுடைய ஆற்றல், இது செயல்படக்கூடிய ஒரு நிலை என்று சொல்லக்கூடியது. இதான் சக்தி தத்துவம். அடுத்தாப்புல இந்த சக்தி தத்துவத்துடைய ஒரு பகுதி இந்த ஞான சக்தி, இங்க கிரியாசக்தி, ரெண்டுமே சமமான நிலையில், ஞான சக்தியும் கிரியாசக்தியும் சமமான நிலையில் இங்கே நோக்க பார்க்கும்போது இப்படி விரைவிடைய அப்படின்னு சாமி கொஞ்சம் கருதி அப்படி நோக்குறாராம். நோக்கிய மாத்திரத்தில் அந்த இடத்துல மூன்றாவதாக வருவது எது அப்படின்னா சாதாக்கியம் சதாசிவம். அதாவது ஞான சக்தியும் கிரியாசக்தியும் சமமாக பொருந்திய நிலை, இது சாதாக்கிய தத்துவம். இது விருத்திப்பட்டுதான் வருது, விருத்திப்பட்டு வருதல் அப்படின்றது. அப்ப இது ஒன்னொன்னா முதல்ல ஞானமே வடிவான பகுதி, ஆற்றலே வடிவான பகுதி, ஞானமும் ஆற்றலும் சமமாக பொருந்திய பகுதி, இது சதாசிவமாக. அடுத்து 4வதாக கொஞ்சம் ஞான சக்தி குறைவாக கிரியாசக்தி கூட. முதல்ல 2ம் சமமாக பொருந்தின பகுதி 3வது சதாசிவ தத்துவம் பார்த்தோம். இப்போ
கொஞ்சம் கிரியை அதிகமா இருக்கணும். ஏன்னா செயல்பட வருது. மகேஸ்வரம் அப்படின்னாலே நமக்கு தெரியும் 25 மூர்த்தங்களாக 64 மூர்த்தங்களாக மகேஸ்வர மூர்த்தங்களாக சுவாமி வெளிப்பட்டு எதுக்காக ஒவ்வொரு வகையாக உயிர்களுக்கு நன்மை செய்வதற்கு அப்படின்னு பார்க்கலாம். அப்ப அதுக்கெல்லாம் என்ன வேணும்? கொஞ்சம் கிரியை அதிகமாக, ஞானம் சற்று குறைவாக அந்த செயல்படக்கூடிய ஒரு நிலை. அதுதான் இங்க ஈஸ்வர தத்துவம் என்று நான்காவதாக ஈஸ்வர தத்துவமாக உள்ள நிலை. அடுத்து கிரியாசக்தியை முதல்ல அதிகமா செலுத்தினார் இல்லையா? இப்போ ஞான சக்தி அதிகமாகவும் கிரியாசக்தி கொஞ்சம் குறைவாக வந்து இங்கே 5வது விருத்தி ஒவ்வொன்னா விருத்தி பெற்று வருதா? அப்ப அந்த 5வது விருத்தி கிரியாசக்தி குறைவு, ஞான சக்தி கூட இருக்கக்கூடிய இது சுத்த வித்தை அப்படின்னு இது சொல்லக்கூடியது. ஏன்னா இது சுத்தமான பகுதி தான். ஏன்னா அங்க ஏற்கனவே வித்தைன்னு ஒண்ணு இருக்கு. இதுல அஸ்தமாயில நம்ம படிச்சோம். அப்ப இது சுத்தமான பகுதி. அதனால இது சுத்த வித்தை என்றும் அழைக்கப்படுகிறது. அப்ப சுத்தமாயை மாயையில அப்படி சுத்தமான பகுதி. இந்த பகுதியை இறைவன் தேர்ந்தெடுத்து இதுக்கு பேரு சிவதத்துவம் தான் பேரு. அந்த இறைவனே நேரடியாக தொழில்படுத்தும் தத்துவம் அப்படின்றது. அந்த சுத்தமாயையை அது சிவ தத்துவம் என்று சொல்றது சுத்தமாயையிலிருந்து அப்படியே அது எப்படி வருது? விருத்திப்பட்டு வருது. எப்படி விருத்திப்பட்டு வருது? முதல்ல ஞானமே வடிவான பகுதி அப்படியே நோக்க அது சிவம் என்ற தத்துவமாக நாதமாக, அப்புறம் ஆற்றல் கிரியை அது விந்து சக்தி என்று அழைக்கப்படக்கூடியதாக, அடுத்து ஞானமும் சக்தியும் சமநிலைப்பட்டு விருத்திப்பட்டு வருதல் சதாசிவமாக சதாக்கியம் என்றும், அடுத்து கிரியை சற்று கூட ஞானம் சற்று குறைவாக இருக்கும்போது ஈஸ்வர தத்துவம் இது அதுல இருந்து அப்படியே விருத்திப்பட்டு வரக்கூடியதாக, அடுத்து ஞானம் சற்று கூடி கிரியை சற்று குறைவாக இது சுத்த வித்தை என்றும் சொல்லக்கூடியதா, இது சுத்த தத்துவங்கள் என்று சொல்லக்கூடியதாக. இப்ப இது எல்லாமே சாமி இதை தொழில்பட வைக்கணும். எத? உயிர்கள் தொழில்படாம உட்கார்ந்துருக்கு. ஆணவ மலத்தால் அறிவு இழந்து போய் இருக்குது. அப்ப அந்த ஆணவ மலத்தை கொஞ்சம் நீக்கி கொஞ்சம் அறிவை விளக்க வரணும். வர்றதுக்குதான் இந்த சுத்த தத்துவங்கள். முதல்ல அஸ்தமாயிலிருந்து தத்துவங்கள் எல்லாம் சுவாமி என்ன செஞ்சிட்டாரு? சேர்த்து வச்சுட்டாரு. சேர்த்து வச்சுட்டு இவைகளை எல்லாம் இப்ப செலுத்தணும் பார்த்தீங்களா? அப்ப செலுத்துதல் எங்க இருந்து வருது அப்படின்னா பிரேரகம் என்று சொல்லக்கூடிய இதுக்கு பேரே பிரேரக காண்டகம். பிரேரகம் என்றால் செலுத்துதல் என்று பொருள். செலுத்தக்கூடியதாக அந்த செலுத்தும் தன்மையிலே அது எப்படியெல்லாம் செலுத்த வருது அப்படின்றதையும் நமக்கு உண்மை விளக்கம் ரொம்ப அழகா சொல்லக்கூடியதா இருக்குது. வித்யா தத்துவங்கள் 7 விளம்பினோன் சுத்தமாம் தத்துவங்கள் சொல்ல கேள் நித்தமாம் சுத்த வித்தை ஈஸ்வரம் பின் சொல்லும் சதா சிவம் நல் சக்தி சிவம் அப்படியே கீழே இருந்து மேல வரைக்கும் அப்படியே வரிசையா சொல்லிட்டாங்க. சொன்னதே தான் இப்போ வேற ஒண்ணு. சுத்த வித்தை ஞானம் மிகும் தொன்மையாம் ஈஸ்வரம் தான் அத்தன் தொழில் அதிகம் ஆக்கிடும் ஒத்த இவை சாதாக்கியம் என்றும் சக்தி சிவம் கிரியை ஆதார ஞான உருவாம் என்று ஒவ்வொன்னையும் அப்படியே அழகா எது எது இருக்குது அப்படின்றத ரொம்ப அழகா நமக்கு இங்கே சொல்லப்படக்கூடியதாக இவ்வளவுமாக இருந்து உயிர்களாகிய நம்மை இந்த போக நுகர்ச்சியில் நுகர வைத்து அவரவர் வினைகளுக்கு ஏற்றார் போல இங்கே நுகர வைத்து அதுவும் அந்தந்த காலத்திற்கு தகுந்தாற் போல அந்தந்த உடம்புகளை மாயையின் இந்த காரியங்கள் தான் உடம்பா வருதுன்னு பார்த்துட்டோம். அந்த மாயா காரியமாகிய உடம்பை கொடுத்து அந்த மாயா காரியமாகிய உடம்பு 5 வகையாக கொடுத்து ஒவ்வொரு வகை உடம்பும் எப்படி செயல்படுகிறது என்றையும் பார்த்தோம். எப்ப நனவு நிலையில என்ன இருக்கு, கனவு நிலையில என்ன இருக்குது, உறக்க நிலையில என்ன இருக்குது, பேருறக்கத்துல என்ன இருக்கு, உயிர்ப்படங்கள்ல எந்த உடம்பு இருக்குன்னுலாம் பார்த்தோம். இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் நீங்க மீண்டும் மீண்டும் ஒரு தடவை கேட்டதுலயே சரியா வராது. இப்ப கையில புத்தகமும் வச்சுக்கோங்க. உண்மை விளக்கத்தையும் சிவபிரகாசத்துல இருந்து தான் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அதையும் வச்சுட்டு இதையும் வச்சு நீங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நன்றாக புரியக்கூடியதா அவரவர் வினைகளுக்கு ஏற்றாற் போல
இறைவனே செலுத்துதல். இந்த செலுத்துதல்னால் இந்த சுத்த மாயையின் தத்துவங்கள் எல்லாம் பிரேரக காண்டம் என்று அழைக்கப்படக்கூடியதாக. அந்த பிரேரக காண்டம் கூட இன்னும் எப்படி செலுத்துது அப்படின்றத அடுத்த வகுப்புல நம்ம பார்ப்போம். ஏன்னா 5 கலைகள் எப்படி செயல்படுது, 5 வாக்குகள், அது 4 வாக்குகள். அந்த வைகாரி வாக்கு தூள வைகாரி, சூட்சும வைகாரி. அப்போ ஒவ்வொரு கலையையும் இங்கே பற்றி கொண்டு இங்கே விளக்கம் தருவதாக. இப்படியெல்லாம் நமக்கு அது எப்படி செலுத்துது அப்படின்றத நம்ம பார்க்க நுணுக்கமான ஒரு பகுதியாக. அப்ப இன்றைக்கு உயிர்களாகிய நமக்கு விளக்கம் தரப்படுகிறது என்றால் இறைவனுடைய பெரும் கருணையால் உடம்பு. இந்த உடம்பு என்பது மாயா காரியம். அது 5 வகை உடம்பாக. அப்ப அந்த உடம்பு மாயா காரியமாகிய உடம்பு, அதுல சுத்த மாயையின் தத்துவங்களாக இங்கே இறைவனே அதை அங்கே நடத்தி, சிவதத்துவம்னே பேரு, பிரேரகம் செலுத்துதல் என்பதாக செலுத்தி உயிர்களுக்கு இங்கே அந்தந்த காலத்திலே அந்தந்த போகத்தை விளைவித்து அந்தந்த நுகர்ச்சியை கொடுத்து, அந்த நுகர்ச்சியையும் தானே நுகருமா? கிடையாது. நுகருமா நுகரை இறைவன் அறிவிக்க அறியும். அவன் உடனாக என்ற அந்த ஒரு இதை பார்க்கணும். 11ஆம் சூத்திரம். இந்த சூத்திரத்தோட சேர்த்து வச்சு இதெல்லாம் பார்த்தா இன்னும் புரியக்கூடியதாக. ஏன்னா முதல்ல காட்டும் உபகாரம் மட்டும் இல்ல, காணும் உபகாரம். இந்த இடத்துல நுணுக்கமானது காணும் உபகாரம் தான். உடனாக நிற்கிறான் சுவாமி. நமக்கு இன்னைக்கு என்ன போகம்? துன்பம் வந்த போதும் உடனாக நிற்கிறார், இன்பம் வந்த போதும் உடனாக நிற்கிறான். ஆனா அனுபவம் என்பது இறைவனுக்கு கிடையாது, உயிர்களுக்கு மட்டுமே. ஏனென்றால் இந்த உயிர்கள் தன்னுடைய கண்ம பலனை அனுபவித்து கழிக்க வேண்டும். அனுபவம் வர வர வரதான் ஆணவ மலம் என்ற ஒண்ணு வினை நீங்குது, இன்னொன்னு ஆணவ மலம் வலி அடங்குகிறது. அதுக்குத்தான் அந்த அனுபவம். ஆனா எல்லா நிலையிலும் இறைவன் உடனாக இருக்கிறான். இது ரொம்ப முக்கியமான ஒன்று. எல்லா நிலையிலும் உடனாக இருக்கிறான். அப்ப நம்ம கஷ்டப்படும் போதெல்லாம் சாமி பார்த்துக்கிட்டு இருக்கானா மட்டும் இல்ல, உடனா நிக்கிறான். ஐயோ இதை ஏத்துக்கவே முடியாதே, முதல்ல ஏத்துக்கவே முடியாது. அது எப்படி பார்த்துக்கிட்டே இருக்கு. இப்ப குழந்தை அடிபடும் போது இதுக்கு ஒரு எளிமையான ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. இது பண்டார சாஸ்திரத்திலேயே ரொம்ப அழகா இருக்குது. இப்போ ஒரு சின்ன குழந்தைய ஆஸ்பத்திரிக்கு அம்மா கூட்டிட்டு போறா அப்படின்னா, அந்த குழந்தைக்கு நல்ல காய்ச்சல், அதிகமான காய்ச்சல். அப்ப டாக்டர்கிட்ட போனோன்னு சொல்லி ராத்திரியெல்லாம் ஜுரம் ரொம்ப பதட்டிட்டு, நீங்க பார்த்து 2 ஊசினாலும் போடுங்க சோமாகட்டும்பா. உடனே இந்த பிள்ளைக்கு அப்படி கோபம் வரும். இவெல்லாம் ஒரு அம்மாவா? 2 ஊசி, அதுவும் வரும்போதே சொல்லிட்டே வரும். அம்மா ஊசி போடான்னு சொல்லுமான்னு சொல்லிட்டே வரும். இங்க வந்தா இவ 2 ஊசினாலும் போடுங்க அப்படிம்பா. இப்போ இது தாயுடைய கருணையா அல்லது தாய் வேண்மணிக்கே செய்யறாளானா? கருணை கருணை கருணையே. இதே போல வினைகளை நாம் அனுபவித்தல் அப்படின்றது என்னன்னா இறைவனுடைய கருணையே. அனுபவிக்காமல் கழியாது. இன்பமோ துன்பமோ அனுபவித்துதான் கழிக்க வேண்டும். அதுல அம்மாவுடைய தோல்ல குழந்தை இருக்கும்போது அந்த வலியை தாங்கிக்கிறது இல்லையா? அது போல இறைவனுடைய திருவடி சார்பு பெற்றால் இந்த வலியிலிருந்து நமக்கு நிவாரணம் கிடைக்கும் கண்டிப்பாக. அதுக்காக இதை என்றது மாத்து அப்படின்ட்டு இந்த பிராரப்தம் எனக்கு வரக்கூடாது, இதை நீக்கு அப்படின்னு போய் நம்ம போய் சண்டை போடக்கூடாது. எதை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளும் தன்மையும், அப்படி ஏற்றுக்கொள்ளும் போதும் இது இறைவன் செயல் இறைவன் செயல் என்று அந்த உணர்வோடு இருக்கும் போது இறைவன் நமக்குரிய பக்குவத்தையும் அந்த துன்பத்திலிருந்து விடுபடும் வழியையும் நமக்கு கொடுப்பான். இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இந்த நூல்கள் படிக்க படிக்க நமக்கு வரும். இனிமே அடுத்த வாரத்துல நமக்கு அந்த எழுத்துக்கள் தோன்றும் முறைமை அதுவும் விருத்திப்பட்டு தான் வரும். ஏன்னா சுத்தமாயிலிருந்து வர்றதெல்லாம் விருத்திப்படுத்துன்னு பார்த்தோமா, அப்ப விருத்திப்பட்டு தான் வரும். அதுவும் கலைகளை பற்றி கொண்டு எப்படி உயிர்களுக்கு விளக்கம் தருகிறது அப்படின்றத பார்த்துட்டு, இப்ப மாயை பத்தி தான் இவ்வளவு நாள் நம்ம பார்த்திருக்கோம். அப்ப மாயை பற்றி ஒரு கிளான்ஸை முடிச்சுட்டு, அப்ப ஆணவம், கண்மம், மாயை 3ஐயும் முடிச்சுட்டோம். ஏற்கனவே பதி, பாசம் இதையும் பார்த்துட்டோம். இப்ப அடுத்தாப்புல இந்த அடிப்படை சைவ சித்தாந்தத்துல முப்பொருள் உண்மைதான். இப்ப இந்த உயிர்கள் இப்ப இந்த அடுத்த வாரத்துல இந்த மாயையில இவ்வளவும் பார்க்கணும். பார்த்துட்டு அடுத்த உயிர்கள்
செய்ய வேண்டுவது என்னன்னு ஒரு பெரிய கேள்வியை நமக்கு முன்பாக வைக்க வேண்டும். இப்படியே அனுப்பிச்சுட்டே இருக்கிறதுக்கு தான் பிறந்தோமா? மீண்டும் மீண்டும் பிறந்து பிறந்து இறந்து இறந்து இதுக்காகவா வந்தோம்? அப்ப இதிலிருந்து மீழுவது எப்போது? அப்படின்னு ஒரு கேள்வி. அப்ப உயிர்களாகிய நம்முடைய பயணம் எதை நோக்கியது? எதை நோக்கியது? அதற்குரிய சாதனம் எது? அதற்குரிய பயன் எது? இப்படி வகையா கேள்வியை போட்டு அந்த கேள்விக்குரிய பதிலாக இனி வரும் காலங்கள் வகுப்புகளில் பார்க்கலாம் என்று கூறிக்கொண்டு இதுகாரும் கேட்டு மகிழ்ந்த அனைவரின் பொற்பாதம் பணிந்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். ஹர ஹர பார்வதி பதே, ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.